லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா அவசரமா பாக்கணும்னு வர சொன்னீங்க? ஆமாம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? அட என்னம்மா நீங்க வேற. அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படியா கோயில வந்து பார்த்திருப்பேன்? உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தேல வச்சிருப்பேன்? உங்க வாய் முகூர்த்தமோ என்னன்னு தெரியல. உங்களை பார்த்ததுல இருந்து எல்லாமே நல்லபடியாவே நடக்குது. அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, இப்ப பார்த்தா எங்க சொந்தத்துல ஒரு கல்யாணம். அதுவும் எங்க குலதெய்வம் கோயில் பக்கத்துல பொள்ளாச்சியில தான். நாங்க எல்லாரும் குடும்பமா இன்னைக்கு ஈவினிங்கே அங்க கிளம்புறோம். ஓ, எப்படியோ அது இதுன்னு பேசி அந்த பொண்ணையும் ஒத்துக்க வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா. நல்லபடியா போயிட்டு வாங்க. அதான், நீங்களும் எங்க கூட வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்களும் வாங்க. இல்லம்மா, நீங்க குடும்பமா விசேஷத்துக்கு போறீங்க. அங்க நான் வந்து என்ன செய்யறது? எனக்கு யாரையும் தெரியாதே. நான் வந்தாலும் நல்லா இருக்காதுமா. ஏமா, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசலான்னு சொல்லி பேசலாமா வேண்டாமான்னு பூ போட்டு பார்க்கலான்னு வந்தப்போ நீங்க தானே வந்து நல்ல பூவா எடுத்து கொடுத்தீங்க. நேத்தும் நான் மனசு கலங்கி நிக்கிறப்போ நீங்க தானம்மா ஜோசியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டி கொடுத்தீங்க. எனக்கு என்னமோ நீங்க என் பக்கத்துல இருந்தா நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தோணுதுமா. அந்த பொண்ணுகிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்து நல்லது கெட்டது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்மா. நீங்க குடும்ப விசேஷம்லாம் யோசிக்காதீங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தான். நீங்க வாங்க, நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு. என்னோட பேத்தி, என் பேரன், அவங்க எல்லாம் யார்கிட்ட வேணாலும் ஒட்டிக்குவாங்கம்மா. பார்த்து ஒரு மணி நேரத்துக்குள்ளர அது அப்படியே உங்க குடும்பம் ஆயிடும். அதுக்கு இல்லம்மா, உடனே சாயங்காலமே கிளம்பணும்னு சொல்றீங்களே, அதான் யோசிக்கிறேன். என் பையன் வேலைக்கு போயிருக்கான், அவன்கிட்டயும் சொல்லணும். தம்பி வேற இருக்கான், சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பாக்கணும். எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப என்ன, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. எதுவும் குழப்பமா இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க, நான் ஐடியா சொல்றேன். அவ்வளவுதான். இல்லம்மா, என்னதான் போன்ல பேசினாலும் நீங்க என் கூட இருக்கிற மாதிரி வராது இல்ல. சரி, அப்ப ஒண்ணு செய்வோம். நீங்க முன்னாடி கிளம்பி போங்க. நான் என் வீட்ல என்ன தோதுன்னு பாத்துட்டு பின்னாடியே வந்து சேர்ந்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல, ஏமாத்திர மாட்டீங்களே. நான் உங்களை நம்பித்தான் போறேன். கண்டிப்பா வந்துருவேன். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. போயிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன். நீயும் அதே மாதிரி ஊருக்கு போறதுக்கு தேவையான பேக் பண்ணி வச்சுக்கோ, சரியா? யோ, வீடு இங்க இருக்கியா? நீ எங்க போற? இல்ல மாப்ள, போற இடத்துல சரக்கு பாட்டில் கிடைக்குமா தெரியல. கிடைக்கலன்னா அங்க அலைய வேண்டி இருக்கும். தொண்டை வர கரகராங்குது. போய் ஒரு பாட்டில் உஷார் பண்ணிட்டு வரேன். தொண்டே இருக்காது, ஒழுங்கா ஓடிடு போ. என்ன இருக்காத மாதிரியே பேசுறேன். ஓயா. யோ, என்னையா அது?
அது ஒன்றும் இல்லாமப்ல நான் தனியாக துணி எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோ உடனே எங்கள் அப்பா பெரிய கொஸ்டின் பேப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன் ஏன் போகிறேன்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்பா பேக்கில் வச்சோன்னு வச்சுக்கோ நோ கொஸ்டின்ஸ் அங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி மாம்சா. அப்படியே மாப்பிள தப்பி தவிர கூட எங்கள் அக்கா கிட்ட நான் ஊருக்கு போகிற விஷயத்த சொல்லிடாதடா. அப்புறம் என்னை நோண்டி நுங்க எடுத்துருவா. நான் வந்ததுக்கப்புறம் ஏதாவது கேட்டேன்னா எம்டி லேண்டில் டிராக்டர் விட்ட கதை ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன அப்போ தான் அவளுக்கு சந்தேகம் வராது. சரியா? ஆ வினய், சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு பாரு. சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. எங்க போற? அது ம், சொல்லுப்பா எங்க போற? மா அது ஒன்றும் இல்லை, நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்குமா, அதான் பேக்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இண்டஸ்ட்ரியல் விசிட்டா? எங்கடா? இங்கே பக்கத்தில் தான்மா, பொள்ளாச்சி, அப்புறம் தேனி, அப்புறம் திருப்பூர், அதாம்மா கிளம்பிட்டு இருக்கேன். சரி, எப்படா போற? இப்போ இல்லைம்மா, ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஈவினிங் கிளம்புறோம். சரி, போயிட்டு வா வினய், பத்திரமா இருக்கணும் சரியா? ஆமா, உன் பையன் சின்ன குழந்தை பாரு, யாராவது அக்கல தூக்கி வச்சு கடத்திட்டு போயிட போறாங்க. ஏங்கா 6 அடிக்கு வளர்ந்துருக்கான். டேய், என்ன நக்கலா? என் பையன் எனக்கு எப்பவுமே குழந்தைதான்டா. போகும்போது கையில ஒரு பால் புட்டி கொடுத்து குடிச்சிட்டே போட்டோம். யோ சும்மாரியா மா, நான் கிளம்பட்டுமா? சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா சரியா? சரிம்மா. டே மாப்ள, போகும்போது அப்படியே நீ கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போறியா? யோ மாம்சு, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சியா? டேய் ப்ளீஸ்டா, நான் மாமா இல்லை, இது கூட பண்ண மாட்டியா? சரி சரி, என்ன பண்றது, மாம்சா வர போயிட்ட, வா. இதான் நான் சொல்லணும், உங்க 2 பேத்தையும் சேர்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க தெரியுமா? என்ன ட்ராப் பண்ணுறது பெரிய விஷயமா சொல்கிறேன். அருண், நீ எங்கேயும் போல? நான் தான் போகிறேன். நான் எங்கே போகிறேன்? நான் இங்கே போலியே. நான் நைட் வீட்டுக்கு வரேன், நீ நல்லா சமைச்சு வை, நான் நல்லா சாப்பிட்றேன். எனக்கா? சரி சரி. 3 வேலை கொட்டிக்கிறதா இருந்தாலும் வேலையை வெட்டி போயில, பேக் எடுத்துட்டு வா போலாம். யோ ஒரு வேலையும் இல்லைல்ல, அப்புறம் என்ன பேக் எடுத்துட்டு வா, ட்ராப் பண்ணுமா வேண்டாமா? ஆமாம் ஆமாம் பண்ணணும். அப்புறம் என்ன பேக் எடுத்துட்டு வா, வாங்க போலாம். பேக் எடு. அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ எவ்வளோ வெயிட், எதுக்குடா இவ்வளோ துணி? மா பத்திரமா இருமா, ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு சரியா? சரிடா, போலாம். வரேன்க்கா. போடா. பை பை. தெரியாத ஊர்ல போய் என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. இந்த வீட்ல இருக்கிறவங்களும் நம்ம கோவிலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. என் மனசுக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது. எதுக்கு கோவிலுக்கு நாமளும் வந்தே ஆகணும்னு சொல்றாங்க? கடவுளே, நான் உன்னை நம்பிதான் வரேன். நீதான் என் பையனையும் என்னையும் பாத்துக்கணும். மம்மி. விக்ரம், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மம்மி கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு. மம்மிக்கு வலிக்குதுடா. சாரி மம்மி. பரவாயில்ல, என்னமோ கேட்கணும்னு வந்திருக்க, என்னன்னு சொல்லு. ஆமா மம்மி, வினயங்களும் நம்ம கூட டெம்பிளுக்கு வரார்ல. ஆமா, அதுக்கு என்ன? அவரையும் நம்ம கூட தங்க வச்சுக்கலாம் மம்மி. விக்ரம், உனக்கு வர வர வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சும்மா இருக்க மாட்ட? அவர் யாரு என்னன்னு கூட தெரியாது, அவரையே நம்ம கூட தங்கணும். என்ன மம்மி, அவர் யாருன்னு தெரியாதா? நம்ம வினயங்கள் மம்மி. ஐயோ, நீ வேற என்ன படுத்தி எடுக்காம கொஞ்சம் சும்மா இருடா. என்ன மித்ரா, கோவமா இருக்க போல இருக்கு? ஆமா, உன் பையன் என்ன சொல்றான்? என்னடா முறைக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா எப்பவும் போலதான். ஓ சரி சரி சரி. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. என்னம்மா கேளுங்க. இந்த வீட்ல நீ வேலைக்காரி தானே? ஆமாமா. அப்போ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க. நீ என்னமோ ஓனர் மாதிரி இங்க வந்து உக்காந்துகிட்டு இருந்தா ஊருக்கு போறவங்களோட லக்கேஜ் எல்லாம் யாரு பேக் பண்றது? டிராவலுக்கு சாப்பாடு யாரு ரெடி பண்றது? சொல்லுமா, சொல்லு, யாரு ரெடி பண்றது அதெல்லாம்? நான் தாமா பண்ணணும். சரி,
அப்போ இங்க வந்து மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் கை கால் முளைச்சு தானா ரெடி ஆயிடுமோ? போ போய் ஆக வேண்டிய வேலைய பாரு. அப்படியே இங்க வந்து சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கியே, போ. ரொம்ப தான். ஏய், என்னடா முறைக்கிற? என்னடா உனக்கு வேற தனியா சொல்லணுமோ? போடா போடாங்கற. ஐயோ மித்ரா, என்ன மித்ரா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இதோ முடிக்க போறேம்மா. நல்லது. நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா? எல்லாமே பண்ணிட்டேம்மா. டிஃபன் மட்டும் பண்ணணுமா? ஐயோ, அதை இன்னும் பண்ணாம இவ்வளவு நேரம் நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த? சரி சரி, உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்காத என்ன. இத பாரு, டிஃபனுக்கு சப்பாத்தி பண்ணிடு. இந்த புளி சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் உருளைக்கிழங்க வறுவலா பண்ணிடு. காரம் கொஞ்சம் தூக்கல, அதுதான் அதுக்கு நல்லா இருக்கும். என்னம்மா டைம் ஆகுதுல, சீக்கிரமா பண்ணு. நல்லா வேணும்டி உனக்கு. அப்படிங்களா? அப்ப சரிங்க. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? யார் போன்ல? நான் வாசுகின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை சொன்னேன்ல. ஆமா சொல்லிருக்கீங்க. அவங்க கூட கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே. ஆமாப்பா, அவங்களும் வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா ஃபோன் பண்ணி நான் வரல அப்படிங்கிறாங்க. வாசுகி அம்மா வரலையா? என்னாச்சுமா? நீங்க முன்ன கேட்கும் போது வரேன்னு தானே சொல்லியிருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு? ஆமாப்பா, வரேன்னு தான்ப்பா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னமோ அவங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதனால வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? பாவம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, கண்டிப்பா. என்ன தேனு, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க பாட்டி. சரிம்மா. ஆமா, மித்ரா எங்க, நாகு எங்க, அவங்கள கிளம்புனாங்களா இல்லையா? அம்மா. அண்ணி, நான் ரெடி ஆயிட்டேன். ஓ, எங்கம்மா போயிருந்த? இல்லம்மா, நைட்டுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு கிளம்பிடுறேன். என்ன மித்ரா இது? நான் தான் நைட்டுக்கு எதுவும் சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. யார்கிட்டமா? என்னது யார்கிட்டயா? என்ன நாகு, மித்ரா ஏதாவது செஞ்சிட போறா? அவ எதுவும் செய்ய வேண்டான்னு சொல்ல சொன்னா இல்லையா உங்ககிட்ட? அத சொன்னாங்கம்மா, என்கிட்ட சொன்னாங்க. சொல்லு, உன்கிட்ட சொன்னத சொல்லு. நைட் எதுவும் சமைக்க வேண்டாம் தான் சொன்னாங்க. நான் தான் வெளியிலலாம் எதுக்கு, என்னதான் வெளியில சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வராதுல்ல, அதான் சமைச்சிட்டேன். எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறோம், ஹெல்த்தியா இருக்கணும் இல்லம்மா, அதுக்காக தான். சரி சரி,
நீ செஞ்ச வரைக்கும் போதும். நீ முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. ஐயோ இன்னும் சப்பாத்தி மட்டும் இருக்குமா, அத முடிச்சிட்டு நான் ரெடி ஆயிடுறேன். சீக்கிரமா போய் முடி. அத நாகு பாத்துக்குவா. நீ போய் ரெடி ஆகு போ. தேன்மொழி, நீ போய் நாகுக்கு ஹெல்ப் பண்ணு போ. அட பாவிங்களா, நான் அவளுக்கு வச்ச ஆப்பு அது எனக்கே திரும்பிடுச்சே. நான் சப்பாத்தி போடணுமா? ஐயோ, வாங்க சப்பாத்தி போடலாம். நீ போடி. நீ வாடி. வாங்க பாட்டி, வாங்க போலாம். மாப்ள, நாம இந்த வீட்டுல பண்ணாத ஒரே வேலை கக்கூஸ் கழுவுற வேலை தான் மாப்ள. எக்ஸ்கியூஸ் மீ, நாம இல்ல நீ. கூடிய சீக்கிரமே நீ அதையும் பண்ணிடுவ. யோ, நான் உங்ககிட்ட வரும்போதே என்ன சொன்னேன், இந்த பக்கமே வராத ஓடி போயிருன்னு சொன்னா இல்லையா? அனுபவி கேட்டா மாப்ள தலைவலிக்குது. டிக்கி தர நான் உள்ள வச்சிடறேன். இரு, நான் ஓபன் பண்றேன். வை. செக்யூரிட்டி. யோ, அங்க ஒரு லக்கேஜ் கூப்பிடுது பார். இங்க வாப்பா, இத எடுத்துட்டு போய் கார்ல வை. கொடுங்க மேடம். பாத்து கொடுங்க பாத்து. கொடுங்க. மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இனிமே நீங்க செக்யூரிட்டின்னு கூப்பிடாதீங்க, டிரைவர்னு கூப்பிடுங்க. ஏன்னா நீங்க எனக்கு டிரைவரா ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க. என்னது ப்ரமோஷனா? ஏய், டிரைவர் வேலை என்ன அப்படியே செக்யூரிட்டி வேலையை விட ஒசத்தின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இத பாரு, செக்யூரிட்டியோ டிரைவரோ எல்லாருமே இந்த வீட்ல ஒண்ணுதான். போ, லக்கேஜ் எடுத்துட்டு போய் கார்ல வை. அந்த பெரிய லக்கேஜ் சின்ன லக்கேஜ் கார்ல வைக்க சொல்லுது. டிக்கி ஓபன் பண்ணு. அப்பா. டிரைவர், என்ன அப்படியே ஆன வாயை பாத்துக்கிட்டே நிக்கிற? காரை தொடச்சியா இல்லையா? அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டேன் மேடம். இவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமே. இத பாரு டிரைவர், நீ டெய்லி காரை தொடச்சி வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எல்லா நாளையும் போல இன்னைக்கு கிடையாது. இங்க பாரு, இன்னைக்கு ஸ்பெஷல் டே. நாம ரொம்ப தூரம் போறோம், அதுவும் கோயிலுக்கு போறோம். இந்த மாதிரி நேரத்துல காரை துடைக்கிறது மட்டும் இல்ல, தண்ணி ஊத்தி கழுவியும் வைக்கணும். இத பாரு, ஒவ்வொரு நாளும் அப்பா உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? உனக்கே இதெல்லாம் தெரியாது? சாரி மேடம், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது மேடம். இனிமேலாவது தெரிஞ்சுக்க. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லாரும் கிளம்பி வெளியில வரதுக்குள்ள காரை கழுவி வை. முக்கியமா எலுமிச்சம்பழத்தை டயரு கடியில வைக்க மறந்துடாத, அதையும் எடுத்துட்டு வந்துரு. போ போ போப்பா. சமாளியா? ஏய், என்ன ஏன் வாயே பாத்துக்கிட்டு நிக்கிற? உனக்கு வேற தனியா சொல்லணுமோ? போ, தண்ணி எடுத்துட்டு வா. இல்ல மேடம், நீங்க இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஆர்டர் போடுவீங்கன்னு அந்த ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி மேடம், போய் தண்ணி அடிக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இவனுங்களை வேலை வாங்கறதுக்குள்ள ஏன் உசுறு போகுது? சொன்ன வேலையை செய்வானுங்களா மாட்டானுங்களா? சரி பாப்போம். மாப்ள, அந்த பொண்ணாக்கு மட்டும் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவ குடிக்கிற ஜூஸ்ல பேதி மாத்திரையை கலந்து ஒரு நாள் ஃபுல்லா டவுன்லோடிங் ஜோன்லயே வச்சிடலாமா? யோ, ஏற்கனவே நீ பண்ணது போதும். வாயை மூட்டு வாய யார கேட்ட போறாங்க. ஆமா மாப்ள, உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிற வரைக்கும் என் எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். மாப்பிள்ள கூப்பிடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வாய மூடியா? நான் என்ன வேணும்னு கூப்பிடுறேன். பிறந்ததுல இருந்து அப்படிதான் கூப்பிடுறேன். ஆனா ஒரு சரி சரி விடு. சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வினய்? கார் கிளீனா தானே இருக்கு? இல்ல சார், கோயிலுக்கு போறதுனால காரை நல்லா தண்ணி ஊத்தி கழுவணும்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சார், இதோ நம்ம செக்யூரிட்டி அங்கிள் தான் சார். அங்கிளா? ட்ராக்கை நம்ம பக்கம் திருப்பிட்டானா பாவி. சார், டெய்லி இந்த மாதிரி காரில் நல்லா தண்ணி போட்டு சுத்தம் பண்ணா செக்யூரிட்டி வேலையில இருந்து டிரைவர் வேலைக்கு ப்ரமோஷனா இல்லன்னு இதோ இந்த அங்கிள் தான் சார் சொன்னாரு. நானா? செக்யூரிட்டி அண்ணா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க மேல எனக்கு ஆல்ரெடி நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வாஷ் பண்ணா டைம் ஆயிரும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து சர்வீஸ் விட்டுக்கலாம். சரியா? தானியா, விக்ரம், ரெண்டு பேர் கார்
என் கூட வந்தாதான் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்க முடியும். நான் அவங்க கூட போறேன். என்ன எல்லாரும் வினய் கூடவே வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. எப்பயும் என் கூட இருக்கிற விக்ரம் வினய் கூடயே போய் ஒட்டிக்கிறானே. வினய் அப்படி என்னதான் பண்றாருன்னு ஒண்ணுமே புரியலையே.